வெல்கம் பேக் டு SJR ஷோஸ். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, போன தடவை வந்து அதே இடத்துக்கு தான், எந்த விதமான மாற்றமும் இல்ல. ஏன்டா போன தடவையே நீ பாதி எடுத்துட்டு ஜிலேபியில சாப்பிடாம போனீங்க, இப்ப நீ எதுக்கு வந்துட்டு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு டவுட் வரும். பிரியாணியில சாப்பிடாம போனீங்க, எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கே ஒரு டவுட் வரும். மெயினா நான் எதுக்கு நீங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, புதுசா இவங்க பாதாம் பாலும் அண்ட் தென் ஜிலேபி இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஐஸ்கிரீம்லாம் இன்னைக்கு நாங்கள் சாப்பிடவே இல்லை, ரொம்ப கூட்டமாக இருந்தனால. நாங்கள் அதெல்லாம் இன்னைக்கு விளாக்ல காட்டலாம் தான் இங்கே வந்தது மெயினாக. கரெக்டு தானே சுஜனே? கரெக்டாக பேசிட்டு இல்லை? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ள போகலாம். போகலாம். ஹாய் ப்ரோ. கன்னட வேலை செய்யறவர் இல்லை, அவரு தான் கடை ஓனரு. இவரு மாஸ்க் கஸ்டமர் மாதிரி சும்மா அட்மாஸ்பியர் இருக்கிறாரு. இவர் கஸ்டமர் மாதிரி, இவர் கஸ்டமர். நல்லா இருக்கா ப்ரோ? மாஸ்க் நீங்களே எடுத்து கொடுத்துருக்கீங்க, கஸ்டமருங்கிறீங்க. நல்லா படம் இருக்குங்க, கடை பேர் பாத்துக்குப்பா. நல்லா இருக்கா ப்ரோ? வாயிலே வைக்க நல்லா இருக்குங்கிறீங்க. அப்படியா? வண்டி வர மாதிரி அவருடைய பாதாம் பால் நல்லா இருக்கா ப்ரோ? வண்டியே இப்பதாங்க நிறுத்துறேன். வண்டி ஓரமா போடு ப்ரோ. ப்ரோ அப்படியே உள்ள போய்க்கலாம், உள்ள போயிட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இவர் ரிவ்யூ சாமியா கொடுப்பா ப்ரோ, எடுத்துருங்க ப்ரோ. நல்லா இருக்கா? குடிக்கவே இல்லை. நல்லா இருக்குங்கிற சரி குடிஸ்டார் ரிவ்யூ கேட்டுங்க. இது வரைக்கும் ப்ரோ தெரியும், அதுக்கு மேல தெரியாதுங்க. சொல்லுங்க என்ன பண்ணல ப்ரோ. இது எல்லாமே நான் வீடியோல போடுவேன். நீங்க எல்லாமே அவன் ரெக்கார்ட் பண்ணிருக்கானே. சரி வாங்க ப்ரோ. நல்லாதான் இருக்கும். இல்ல ப்ரோ, அவர் உங்க ஃப்ரெண்டு தானே, அதுக்காக நீங்க பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. நல்லா இருக்கும். சங்கடப்பட்டு சொல்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இல்ல நீ அப்படி பிடிக்கலன்னு கேட்க, அவனை காட்ட சட்டை எழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறான்டா மைக்கு. நீ எப்ப வர சொன்ன, நீ எப்ப வர? வா உள்ள வா. நீ என்னப்பா பெரிய ஐடி கம்பெனி ஓனரு, லேட்டா வரலாம். நான் ஐடி கம்பெனி ஓனர். ஐடில வேலை செஞ்சா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? டைம் வந்து வர்றது. ஆபீஸ்ல ஏசில உட்காந்துருவீங்க. ஏசில போட்டிருக்கணும். இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு சொல்றேன். என்னன்னா, நான் ஐடில வேலை செய்யும் போது சனிக்கிழமை நாள் ஷிஃப்ட் வந்து அன்னைக்கு 9:30 மணிக்கு தான். சரியா? என்னன்னா சாயந்தரம் 6:30 தான் அடுத்த ஷிஃப்ட். ஒரு ஆள் தான் இருப்பாங்க. அதனால நான் 9:30 மணி 9 hours கனெக்ட் பண்ணி 9:30 போயிட்டேன். 9:24 கையெழுத்து போட்டுருக்கிறேன் ப்ரோ. டிஎல் போன் பண்றாரு. போன் பண்ணிட்டு எங்க சத்தி எங்க இருக்க சார்? இங்கதான் ஜெயிலுக்கு உள்ளவரை கையெழுத்து போட்டிருக்கேன். சொல்லல, நானே வந்து கையெழுத்து போட்டிருக்கேன் சார். எத்தனை மணிக்கு வந்து ஷிஃப்ட் இருக்கு சார்? 9:30 யாரு சொன்னாங்க சார்? சாயந்தரம் 6:30 அடுத்த பர்சன் வருவாங்க. ஸோ எனக்கு 9 மணிக்கு ஷிஃப்ட். 9:30 நானே 9 hours கால்குலேட் பண்ணேன். ஏன் சார் 9:24 வந்துட்டேன் சார்? ஏன் சார் அப்படிங்கிறேன். 6 நிமிஷம் முன்னாடியே இருக்கேன். 9:30 ஷிஃப்ட், நீ 9:30 தான் வருவியா? என்ன பதில் சொல்லுது? 9:30 ஷிஃப்ட்னா நீ 9:30 தான் வருவியான்னு கேட்கறான். அப்பனா 4:30 மணிக்கு உனக்கு ஷிஃப்ட் முடியுதுன்னா நீ 4 மணிக்கு கிளம்பலாம்ல. அந்த கேள்வியில செவனியோட வச்சு அனுப்பிச்சிருவானுங்க. கேளுடா, அந்த கேள்வி கேட்கும்போது நீ இந்த கேள்வி நான் வந்து ஏன் லேட்டா வந்தேங்கிறக்கே அவன் கோச்சுக்கிறான். இது கூட பரவாயில்ல, அது கூட பரவாயில்லடா. வலது கால எடுத்து வச்சு கஸ்டமர் வர இங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணல பத்தியா? இவன் இது கூட பரவாயில்ல. இந்த கார்த்தி இருக்காங்க, நான் ஒரு ரீல்ஸ் அனுப்பிச்சேன் அவனுக்கு. அந்த ரீல்ஸ் பார்த்தோன்னே கோச்சுக்கிறான். அவன் ஆள் முன்னாடி அதை ஓபன் பண்ணிட்டானாமா. அப்படி என்ன நான் தப்பா? நீ தான் கோவப்படுறது இருக்கிறது. அவன் ஒரு ரீல்ஸ் அனுப்புற தப்பா? அப்படி அந்த என்ன ரீல்ஸ்? அது மூலம் காட்டு. நான் அனுப்பிச்ச ரீல்ஸ் நீயே பாரு. அப்படி என்ன அவன் கோவப்படுறதுக்கு? ஓபன் பண்ணி வாடா, பக்கத்துல வாடா. உன் ஃப்ரெண்டுங்க வந்து ஜட்டி போடாத இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஜட்டி போடலைன்னா கோமணத்தை வாங்கி கொடு. இதான் அவனுக்கு அனுப்பிச்சேன். அவன் உடனே கோச்சுட்டு இன்னைக்கு வர மாட்டேங்கிறான். அவன் ஆள் பாத்துருச்சாமா. கோமணத்தை வாங்கி கட்டி விடுறா. இல்ல அவன் ஆள் பாத்துருச்சாமா. என்ன கேட்டிருக்கோம் எனக்கு புரியல. இல்லையா இதுல என்னடா தப்பு? அவனை டேக் பண்ண வேணா போய் வாங்கிக்கிட்டு வேண்டாம் விட்டுருணும். அது கோச்சுக்கு போன் எடுக்க மாட்டேங்கிறான், வர மாட்டேன்னா. போனை எடுக்கிறது இல்லையா? அதுல ஏதோ தவறு இருக்கா? என்னது?
ஒரு சப்ஸ்கிரைபர் இறந்துட்டேன். அந்த நல்லா வேலை பண்றான்னு சொல்லி வீடியோ கொடுத்துருக்காரு ஒருத்தர். அந்த ஃபுட்டேஜ் போடுற பாருங்க. கேக்குதா? எங்க இருக்க? நீ ஏன் வரலன்னு ரசிகர் இப்போ ஒருத்தர் சொன்னார்ல, நீ நல்லா பண்றேன்னு இப்போ ஒருத்தர் சொன்னாரு. ப்ரோ விஷ்ணு ப்ரோ, விஷ்ணு ப்ரோ இங்க வாங்க, பக்கத்துல வாங்க. இரு, நானே போய் சொல்றேன்னா நீயே கேளு. ப்ரோ இப்போ நீங்க நான் வந்தோன்னே இந்த கண்ணடிக்கிற பையன் என்ன ப்ரோ சொன்னீங்க? நல்லா பண்றாருன்னு சொன்னேன். கேட்டியா? போடா பைத்தியக்காரன், நம்பாடி போலாம். ப்ரோ சத்தியமா சொன்னேன் ப்ரோ. ஹலோ மணி கூப்பிடுறாரு ப்ரோ, நிஜமா சொன்னேன். அப்பத ஏய் உங்களை விட அவரு தான் நல்லா பண்றாரு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த கடையிலேயே வந்துட்டு இந்த முட்டை மிட்டாய் தான் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓனா பண்றாங்க, எல்லாமே சூப்பரா இருக்கு. எப்பல மத்த இடத்துல சாப்பிட்டதை இங்க சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு நம்மளும் நல்லா ரிவ்யூ முட்டை மிட்டாய் சொல்றீங்க, அல்வா மாதிரி இருக்கே. அது வந்து முட்டை மிட்டாய் வந்து அல்வா மதத்துல பண்ணிருக்காங்க ப்ரோ. அதனால வந்து உங்களுக்கு அல்வா மாதிரி தெரியும். நான் சென்னை போன இடத்துல ஒரு இது இங்க சாப்பிட்டுருக்கேன். சென்னை போற ஹைதராபாத் வரைக்கும் சாப்பிட்டேன் ப்ரோ. ஹைதராபாத்ல கூட இந்த டேஸ்ட் கிடையாது, சரிங்களா? சோ எல்லாருமே வந்து சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு ரிவ்யூ கொடுங்க. ஓகே. சென்னையில இந்த சென்னையில போற வழியில பிரியாணி ரிவ்யூ வேற கொடுத்திருக்காரு. டிஸ்கவுண்ட் பண்ணுங்க, 10 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காரு. ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா 10 ரூபா டிஸ்கவுண்ட் இல்லையா? இல்லைங்க, ஆஃபர் நிறைய இருக்கு. அவர் அடுத்தடுத்து ஒரு பேஜ்ல வந்து இடையில ஸ்கேன் கோட் எங்களோட வந்து எங்களுக்கு ஸ்கேன். நான் வாங்க வந்து ஒரு ஐஸ்கிரீம் தான், ஆனா 2 ஐஸ்கிரீம் வாங்குறேன். அதுக்கெல்லாம் காரணம் டேஸ்ட் கிடையாது, அவன் மனசுதான். பாருங்க, ஓனருக்கு வந்து நீங்க மனசுக்காக ஒரு ஐஸ்கிரீம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கங்க, அவரு 10 ரூபா கம்மி பண்ணுவாரு. நீங்க சொல்லுங்க, ஒரு நாள் காய்கறி கடையோட நாங்க லாக் பண்ணுவோம். யாருக்கு அவரு எல்லாமே தசாவோட கமலை விட அதிகமா பண்றாரு. அதை எடுத்துட்டு போறேன். 13 ஐஸ்கிரீம் தான். என்னப்பா கிளீனரா மாறுறாரு. தசாவோட அதிகம் கெட்டது போலவே. யாரு போடுவாங்கய்யா? சரி ப்ரோ, பாய். லிங்க் அனுப்புறேன் பாருங்க. நான் அனுப்பிச்ச அந்த ரீல்ஸ். சென்னை போற வழியில ஒரு பிரியாணி கடை பிரியாணி ஃபேமஸா இருக்குங்க. அது என்ன இருடா ஒரு நிமிஷம் இரு. அது என்ன ஊரு? ஏய் குட்டேஜ் போயிட்டு இருக்கா. இரு அது வந்து பாஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இருடா ஏன்டா? ஏய் அத முடிச்சறலாம்டா அந்த கண்டென்ட். ஒரு நிமிஷம் ஒரே சென்னைக்கு போற வழியில ஒரு பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி. கொய்யால அந்த ஆம்பூர் பிரியாணி போய் சாப்பிட்டு சத்தியமா பிரியாணி வெறுப்பு சொல்றதுக்காக என்ன டென்ஷன் பண்ணியாத. ஓகே, அந்த பண்ணான வீடியோஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. அவர் சொன்னது, கார்த்திக் போன் பேசினதெல்லாம். இப்போ நம்ம எதுக்கு வந்தோமோ அதை பார்ப்போம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிறிஸ் கிரீமி ஹப். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அவங்களோட ஓப்பனிங்ஸ் எனக்கு வந்தது. அன்னைக்கு எங்களால வந்து சரியா வீடியோஸ் அண்ட் தென் ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ரொம்ப க்ரௌட் ஆகி ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் மீன்ஸ் அவங்களால ஆர்டர் பண்ணவங்களுக்கே கொடுக்க முடியாத அளவுக்கு கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டேஸ்ட் நல்லா இருக்குன்னு வேர்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கு சொல்லி அப்படியே நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ நான் அதனாலே தனியாக இன்னைக்கு வந்திருக்கோம். பிரியாணிக்கு வந்து நாங்கள் இன்னொரு நாள் டேஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் இதோட ஐஸ்கிரீம், முட்டை மிட்டாய், மெயினாக பாதாம் பால், இது எல்லாத்தையும் நாங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பாதாம் பால் வந்துருச்சு. அதை வந்து தலைவர என்ன பண்றீங்க? சினிமா டிச்சார்ஜ். இது மணி தெரியும், ஆல்ரெடி வீடியோல பாத்துருக்கீங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், ரொம்ப வருஷமா. நானே அதான் சுஜன் வந்திருக்கோம். எத்தனை வருஷம் சொல்லி? 15 எப்படா? 2010. நானே இவன் 16 வருஷம். 16 வருஷமா எனக்கு ஃப்ரெண்டு. இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, தினேஷ், மாணிக்ராஜ். மாணிக்ராஜ் வந்து இப்போ அவரோட சன்னும் நானும் தான் ஃப்ரெண்டு. மகிழாதித்யனோட அப்பா வந்து எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க அப்பா தான் என் ஃப்ரெண்டு. ஐயோ, மகிழாதித்யன் என் ஃப்ரெண்டு, அவங்க அப்பா தான் மாணிக்ராஜ். நான் வந்து அவன் மேரேஜ் ஆனவன என் ஃப்ரெண்ட் தான். மேரேஜ் ஆகி பையன் இருக்கான். இப்ப அவன் பையன் தான் நானும் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க தான் கேங். அவன் வந்து நான் வந்து எப்படி சொல்றது, மேரேஜ் ஆனவனையே கத்தி கொடுப்பேன். அங்கிள் சொல்ல எனக்கு வேண்டாம், அசிங்கமா திட்டு பார்ப்போம் அந்த வீடியோ. பரவாயில்ல என்ன சொல்லிட்டு இருக்கான் பாரு. ஸோ அவரு இவன் ஒரு 4 பேர் எனக்கு ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். இவன், மணி,
சொல்லிட்டான். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்ல 4 என் பேரை சொல்லிட்டான். மாணிக்கராஜ், தினேஷ், சுத்தின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பல வருஷமா. ப்ரோ சொல்லுங்க. லைட்டிங் வச்சுதான் போடாம இருக்கீங்களா? நாங்க பக்கத்துல இருக்கிற வீடியோ எடுக்க வரலாம் போடுங்க. நீதான் சொல்லுங்க, எனக்கு தெரியாதுங்களா? ஆனா பாவி தப்பு ப்ரோ, போடுங்க ப்ரோ. நம்ம என்ன பக்கத்து கடை வீடியோ எடுக்கிறோம், ஓடவே லைட் போட மாட்டேங்கிறாரு. பிளாக் எடுக்க வந்தா கரண்ட் பில் ஜாஸ்தியா லைட் போடாம இருந்திருக்காரு. நான் உண்மையா லைட் அவ்வளவுதான் எடுத்து பார்த்துருக்கேன். ஓகே, இவருதான் வந்துட்டு கிறிஸ் கிரீமி ஹப்போட ஓனர், கிறிஸ் ஈவன்ஸோட ஓனர். வேற என்ன ப்ரோ? கஸ்டமர் பார்க்க ஓடிட்டாரு. கஸ்டமர் பாத்தீங்களா, எவ்வளவு யாரா இருந்தாலும் சரி கஸ்டமர் தான் முக்கியம். சூப்பரா இருக்கு ப்ரோ. நிறைய முந்திரி எல்லாம் இருக்குடா ப்ரோ. உண்மையா நல்லா இருக்கு. சீரியஸா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நிறைய முந்திரி போட்டுருக்கீங்க. நல்லா இல்ல நான் சொல்லிருப்பேன். சூப்பரா இருக்கு.